கணேசன் பைங்கிலியே உடுக்கையை தான் அடித்து ஓங்கார சுந்தரியே நீ ஓடோடி வந்திடம்மா எங்க முத்து மாறியவளே வெம்பா புது எடுத்த மாரியம்மா நாகமாம்பா படம் எடுத்து வாரியம்மா பரவசமுடன் ஓடிவா அம்மா அம்மா ஐயவே ஆனந்தமான ஐயவே ஆனந்தமான இங்கே அம்பாடு பூங்கா மனதாலும் ஆட கத்தி சிலம்போடு ஆட அம்மா ஐயவே ஆனந்தமான அடி தெய்வயங்கரி சூரியனியாடு ஐயவே ஆனந்தமான கத்தி போல் பிள்ளையே ஆனந்தமே அம்மா கையை எடுத்தவனே ஆனந்தமே எடுத்தவனே ஆனந்தமே உடுக்கை மொழியே
அணிவா திரிசூரி நீ அணிவா பத்ரகாளி நீ அணிவா அரணி பகவதி நீ அணிவா அழினால் கூட சேர்ந்து நீவா அந்தரி நிரந்தரி சுரந்தரி பூரந்தரி அத்தா நின்ற உமையே அந்தரி நிரந்தரி சுரந்தரி பூரந்தரி அத்தா நின்ற உமையே உத்தாரி திரிசூரி வாசக்தி மயிலே சக்தி உமையே உத்தாரி திரிசூரி வாசக்தி மயிலே சக்தி உமையே அன்னை தமிழை என் நாவை கலந்தவளே சொல்லி விளையாட எனக்கு சொல்லி கொடுத்தவளே உன் திருப்பாதங்களை முத்தமிட்டு உன்னை வணங்கி துவங்குகிறேன். தமிழ் தாயே முதல் வணக்கம். கை தட்டணும்னு மனசுல நினைச்சுக்கொள்ள ரொம்ப நன்றி. எல்லாம் கொஞ்சம் ஜாலியா கை தட்டுங்க பார்க்கலாம். அப்படியே நிக்கிறவங்களாம் அங்கங்க உட்காருங்க. நம்ம ஊரு நம்ம மண்ணு இங்க கூட நம்ம உட்காரலாம். இப்படி உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஏன்னா உங்களுக்கு தெருவில் வசதியா போயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு நேராகவே நின்று பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா மைக் எடுத்து வீட்டு தேடி வருவேன் நான். அதனால ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து உட்காரு, எல்லாரும் முன்னாடி வந்து உட்காருங்க. உங்களை மகிழ்விக்கிறதுக்காக தான் இந்த அருமையான நிகழ்ச்சி. அதனால உங்க உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தரோம். யாரையும் அறுத்து கொண்டு வெகு சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செங்குந்த மரபினர், இளைஞர் நற்பணி மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆற்றூர் திரு நெமிலியை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பொதுவா மற்ற ஊருக்கு போனேன்னா எங்க ஊர் பக்கம் வணக்கம் சொன்னா கை தட்டுவாங்கன்னு தான் சொல்லுவேன். எங்க நம்ம ஊர்லயே கை தட்டினா எப்படி கொஞ்சம் தட்டி விடுங்க பார்ப்போம். அப்பதான் வந்துக்கிற பேச்செல்லாம் நினைப்பாங்க, ஓ நெமிலியில நல்லா தான் ரசிக்கிறாங்கன்னு. நான் சரியா 6:30 மணிக்கு ஜோதியானங்கிட்ட டீ கேட்டேன். இப்போ மாடு சனி கொடுத்துக்கிறாங்க, அது இப்போ பால் கறந்து அப்புறமா வந்து போட்டு எடுத்துன்னு வந்துருவார் எல்லாம் கொடுத்துருவார், கவலைப்படாது. இன்னும் 5 நிமிஷம் 2 நிமிஷம் எங்கள் அண்ணன் டில்லியான்னு சொன்னார். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம். சரி நான் பார்க்குறேன், நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன், காத்திருக்கிறேன். நல்ல ஊர், நல்ல மக்கள். குறிப்பா இந்த உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. எப்பவுமே எவ்வளோ பெரிய புண்ணிய ஸ்தலமா இருந்தாலும் உள்ளூர்ல நம்ம வந்து அதை பெருசா கண்டுக்க மாட்டோம். இந்த பக்கத்துல தான் இது திருத்தணி. நாம உலகத்துல திருச்செந்தூர்ல இருந்து உலக நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து திருத்தணி கோயிலுக்கு வந்து எல்லாரும் அங்க தரிசனம் பண்ணுவாங்க. ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற நாம என்ன பண்ண மாட்டோம், திருத்தணிக்கு போக மாட்டோம். ஏன்னா நமக்கு லோக்கல்ல இருக்குது அது அப்படின்னு நினைப்போம். உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த அரக்கோணத்தை சார்ந்த இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த தம்பியை கூப்பிட்டு நம்ம நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மையோடு என்னை இந்த மேடையிலே 3வது முறையாக மேடை ஏற்றக்கூடிய என் பாசத்திற்குரிய செங்குந்த மரபினருக்கு மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கத்தையும், எங்க அன்பன் ஜோதி அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். அருமையா வீடு கட்டாரு. போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது மொய் வைக்கிறாரு. இப்ப இந்த வருஷம் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தனியா நல்லா வைப்பாரு. பாத்தீங்களா, அண்ணன்லாம் என்னை அறிமுகப்படுத்தும் நெமிலியின் நாயகன் சொன்னார். ரொம்ப நன்றி, பரவாயில்ல. அதுவே நெமிலியின் நாயகனா இருக்கிறது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் வந்த நல்ல நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்த்தோம்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஊர்ல நல்லா ரசிப்பாங்க. அதுவும் குறிப்பா ஆட்டோர தெருவில் பெண்கள் தான் நல்லா கைத்தட்டி ரசிப்பாங்கன்னாங்க. ஆமா, உண்மையாவாமா? உண்மையாவா? சரி பார்க்கலாம். நான் 1 2 3ன்னு சொன்னவொடனே இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். அதுக்கப்புறம் நான் 1 2 3 இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். சும்மா கை தட்ட வேணாங்க. யார் நல்லா கை தட்டிங்களோ அவங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட் ஒரு 1 லட்சம் ரூபாய் ஜோதியன் கிட்ட வாங்கி தரேன். வச்சுக்கிறாரு, எல்லாம் வச்சுருப்பாரு. இல்லைன்னா தெரியுமா உங்களுக்கு, எல்லாம் வச்சுக்கிறாரு. ரெடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடி? 1 2 3. அருமையா தட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தட்டிடி 1 லட்சம் ரூபாய் தட்டிடி. யார் வீட்டு காசை யார் வாங்கி போறது? சரி பரவாயில்ல. எங்க ஆற்றோட தெருவில் எங்க பெண்களே இந்த அளவுக்கு இருக்கும்போது உற்சாகமா எங்க ஆண்கள் எப்படி பார்க்கலாமா? ரெடி? 1 2 3. 3 4 5 6 ஒரு 12 பேர். நீ அப்படி நினைக்காத, இப்பதான் கம்மி. ஒரு 7 8 ஆவ தான் கடைக்கு போய் வந்தாங்கன்னா மேற்படி எல்லாம் நடக்கும். உங்களுக்கு தெரியாது அதெல்லாம், அந்த டெக்னிக்லாம் தெரியாது. ஆமா, இப்போ வேற 711 கதையை மூட்டானுங்க. நம்ம நெமில்ல மூடல. யாரு இவங்கெல்லாம்? நம்ம குரூப். அவங்க தட்ட மாட்டாங்க. நம்ம பேச்சாளரா? ஓ, இந்த 2 பேரா? பெண்கள்னு சொல்லும் போது எப்படி நீங்க தட்டலையோ, ஆண்கள் போது அவங்க தட்டல. பரவாயில்ல. இப்போ அவங்க கை தட்டினதுனால ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பாக அண்ணங்கிட்ட அந்த 1 லட்சம் ரூபாய் நானே வாங்கி போல தான் நினைக்கிறேன். ஆனால் அவர் கொடுப்பார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்ல ஊருன்னு சொன்னேன் இல்லையா, நல்ல மக்கள்.
இன்னைக்குதான் இந்த மேடையில இந்த 4 பேச்சாளர் இந்த ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆனால் எங்க நெமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆற்றோர தெரு அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த இந்த தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மக்கள் அவர்கள் சிறுக சிறுக வசூல் செய்து இந்த தெருவிலேயே ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த மாரியம்மனுக்கு எடுத்து நடத்தக்கூடிய இந்த ஒரே தெருவு தான். ஆனா லட்சாதிபதிகள் இருக்கிற தெருவு தான். ஆமா, மொத்த பேருமே லட்சாதிபதி தான். இல்லைன்னு நம்ம கிட்ட காமிச்சுக்குவாங்க, அது வேற விஷயம். அப்படி அந்த ஒரு தெருவில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வசூல் செய்து ரொம்ப அருமையாக இந்த மாரியம்மன் பண்டிகை நடத்துகிற இந்த தெரு மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நாங்கள் பாராட்ட தெரிவிக்கிறோம். ஒற்றுமை தான் சார் அவசியம். ஒரு கல்லை எடுத்து நாய் மேல அடிச்சோம் அப்படின்னா நாய் அவ்வளோ பெரிய உருவம் நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. கரெக்டா? ஒரு கல் அடிச்சு நாய் மேல அடிச்சோம்னா அவ்வளோ பெரிய உருவம் நாய் பயந்து ஓடுது. அதே ஒரு கல் எடுத்து ஒரு தேன் கூட்டு மேல அடிக்கிறோம், யார் பயந்து ஓடுறது? நாம தான் பயந்து ஓடுறோம். ஆனா தேனி பாத்தீங்கன்னா சின்ன உயிரினம் தான். ஆனா ஒரு நாய் மேல கல் அடிச்சா நாய் ஓடுது, ஆனா தேன் கூட்டு மேல கல் அடிச்சா நாம பயந்து ஓடுறோம்னு காரணம்னா ஏன் அப்படின்னா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அந்த ஒட்டுமொத்த தேனீக்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஒற்றுமையா இருக்கிற காரணத்தினாலதான் அந்த தேனியை பார்த்து நாம பயப்படுறோம். அதே மாதிரி நீங்களும் ஒற்றுமையா இருந்து இந்த திருவிழாவை நடத்தணும்ன்றதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதே மகிழ்ச்சியோட இதே சந்தோஷத்தோட இருங்க. அங்கங்க நிக்கிறவங்களாம் வந்து உட்கார், தயவு செய்து வந்து உட்காந்தீங்கன்னா தான் வெறும் தரையை பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. நான் விஜய் டிவில அப்படி சொல்லித்தான் நம்பி என்னை ஏற்றி விட்ட நீ பாட்டு பேச ஆரம்பிச்சோடனே வந்துருவாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு நேரம் நிக்கிறாங்களே தவிர முன்னாடி யாரும் வர்ற மாதிரி தெரியல. இதே இந்த இடத்துல பட்டிமன்றம் போட்டதுனால நீங்க முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறேன். பட்டிமன்றம் நடத்தாம ஒரு டான்ஸ் போட்டு வந்து வச்சுக்கோங்க. 2 பாப்பாளுவ மேடையில வந்து குளிச்சிருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்போம், வாலிப பசங்களை தயவு செய்து பின்னாடி போங்கன்னு இருப்பேன். ஏன்னா அதுதான் பாட்டு கட்சி டான்ஸுக்கும் நம்முடைய பட்டிமன்றத்துக்கு இருக்கிற வித்தியாசம். அப்போ நீங்க வந்து உட்காரலாம், நல்லபடியா நல்ல நிகழ்ச்சி கேட்கலாம். நான் ஒரு சரியா அப்படி வந்து இறங்கின உடனே ஒரு 3 பசங்க அந்த பக்கம் கார்ல வந்து என்ன பேசினா அந்த லாட்ஜி கிட்ட, இந்த எம்எஸ்ஆர் லாட்ஜ் கிட்ட நான் நிக்கிறப்போ பைக்ல திரும்புறப்போ 3 பேர் வந்தான்ல, அப்படி அந்த கார் விட்டு இறங்கின உடனே ஒரு 3 பேர் அவன் இந்த தெருவில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பசங்க ஒருத்தன் சிவப்பு டிஷர்ட், இன்னொருத்தன் மஞ்சள் டிஷர்ட் போட்டுருந்தான், உன்னோட பையன் ப்ளூ டவுசர் போட்டுருந்தான். அவ்வளவுதான் இருந்தான் 3 பேரும். 3 பேரும் நீ பார்த்துன்னு சொன்னா, அங்கிள் உங்களை நான் டிவியில பாத்துக்கிறேன். சூப்பரா தங்கம், விஜய் டிவில பாத்தியா? அதுக்கு முன்னாடி என்ன வேந்த டிவில பாத்தியான்னு கேக்குறேன். அவன் சொல்றான், நீ தானே சொல்வதெல்லாம் முன்னாடி 2 பொம்பளைங்க வாழ்க்கை சீரழிச்சுன்னா. ஐயோ ஏன் அந்த மாதிரி எவிடன்ஸோட பண்ண மாட்டேன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம்ல நீ பார்க்க கூடாதுறான்னு. உடனே மஞ்சள் டிஷர்ட் சொல்றான், ஏய் அங்கிள் அந்த டிவி இல்லடா, அவர் வேற டிவிடான்னா. சரி அவனாவது என்னைய பாத்துக்கிறான் பொழுது எந்த டிவி சொல்ற தங்கன்ற, நீ தானே சோட்டா பீம்ல வர காலியான்னா. யோசிச்சு பார்த்தா எனக்கே ரண கொடூரமா இருக்குது. ஆனா 3ஆவதா வந்த பையன் சொன்னான், சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னா. ஏன்டா தங்கண்ண நீங்க எங்க சித்தப்பா மாதிரியே பேசுவீங்கன்னா. ஏன்டா உங்க சித்தப்பா காமெடியா பேசுவாருன்னு. அவரு ஒண்ணு தான் லூஸ் பேர் பேசினே இருப்பாருன்னா. அதனால சின்ன பசங்கிட்ட நான் பேசுறது இல்லை, நல்ல மக்கள்னு சொன்னேன் இல்லையா. இப்ப இந்த கூடியிருக்கிற இந்த குறைவான கூட்டத்தை வச்சே நான் சொல்றேன், நான் ஆரம்பிக்கிறேன். நான் சொல்றது நியாயமா இருந்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கை தட்டி கொடுங்க. சார் இந்த செல்போனும் சோசியல் மீடியாவும் வந்ததுக்கு அப்புறம் நாடும் நம்ம வாழ்க்கையும் நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்களா கை தட்டி கொடுங்க பார்ப்போம். எல்லாரும் கை தட்டாங்களா? ஆனா எல்லாருக்கிட்டையும் செல்போன் இருக்குது, எல்லார் வீட்லயும் செல்போன் இருக்குது. தூங்கி எந்திரிச்சு பல்ல வளர்க்குறானா இல்லையா, நம்மளால செல்ல வளர்க்குறான். தடவிக்கிட்டே இருக்கான், தடவுறான். ஏன் தூங்கி எந்திரிச்சோடனே பல்ல வளர்க்குறானா இல்லையா, செல்ல வளர்க்குறான்? காரணம், ஒரு காலத்துல பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு, இன்னைக்கு செல்லு போச்சுன்னா எல்லாம் போச்சுன்ற அளவுக்கு மாறி போச்சு. அதான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துல இருக்கிற வித்தியாசம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே எந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இன்னைக்கு பொழுது வெடிஞ்சோடனே எந்திரிச்ச உடனே எவன் ஸ்டேட்டஸை பார்க்கலாம் தான் பாக்குறாங்க. எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான், எல்லாம் ரொம்ப இன்னைக்கு செல்போன் இல்லாம எதுவுமே இல்லை. எங்க தெருவில் பாக்குற ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கு சோறு விட்டுட்டு குழந்தை ஓன்னு அழுகுறான். ஏன்னா குழந்தைக்கு சோறு விட்டா குழந்தை அழுகுறான்னு திரும்பி பாக்குறேன். புண்ணியவதி செல்போன்ல ரீல்ஸை பார்த்துட்டு குழந்தைக்கு சோறை விட்டாம வாயில விட்டாம மூக்குல விட்டுக்கிறான். அந்த மாதிரி ஆளெல்லாம் எங்க தெருவில் இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து உடனே அங்க பாத்துக்கூடாது. எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் முதல்ல என் மனைவி கையால அவங்களுக்கு காப்பி தான் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் காப்பி தான் கொடுப்போம். ஏன்னா அந்த காப்பி வாங்கி குடிச்ச உடனே அவங்களுக்கு மூக்குல வாயில ரத்தம் வரும். ஆம்புலன்ஸ் வந்து அவங்க ஏற்றிட்டு போவோம், தெருவில் பேசிக்குவாங்க, யாரோ தினேஷ் வீட்டில் காப்பி குடிச்சுக்கிறாங்க, அதான் நம்ம ஊருக்கு ஆம்புலன்ஸ் வந்து போகுதுன்னு. உங்களுக்கு யாராவது காப்பி வரணும்னா எங்க தெருவுக்கு வரலாம், எங்க வீட்டுக்கு வரலாம், நான் தாராளமாக தருவேன். ஆமா நீங்க வரமாட்டீங்க, ஏன்னா நீ வந்து கறி குழம்பு சாப்பிட்டு தெம்புல உட்காந்துக்கிற, அதனால நீ வரமாட்டேன். எனக்கு தெரியும், ஒரு குடிகார பையன் பேச நம்பி நீ இதெல்லாம் நீ பண்ணது எனக்கு தெரியும் நினைச்சிருக்கிறியா? ரைட் இருக்கட்டும், ரைட். ஆனா வாழ்க்கைன்னா அப்படிதான்ப்பா, ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு சிரிப்பு இருக்குதுல்ல எல்லாருடைய முகத்துலயும். அதான் வாலி அன்னைக்கு சொன்னாரு, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு சிரிப்பவர்கள்
ஆனந்த சிரிப்பு. இதுக்கு பேர் தான் உழைக்கிறவங்க மட்டும் உட்காந்து ஓசி சோறுன்றவங்க 4 பேர் இருப்பாங்க. கஷ்டப்பட்டு பேச ஆரம்பிச்சது நான். எல்லாருக்கும் டீ வந்துச்சு, சாப்பிடுங்க, தப்பு இல்லை, கொடுங்க. என்னை ஓட்டிட்டு வந்துச்சு, 10 நிமிஷத்துல வந்துச்சு, எனக்கு தெரியுமே. அல்ல, ரொம்ப நன்றிண்ணே, பரவாயில்ல. மக்கள்லாம் 10 பேர் அவங்களாம் சுகர் பேஷண்ட் சத்தியமா, அவனுக்கெல்லாம் பிரச்சனை, கை காலெல்லாம் இழுத்துக்கும். உனக்கு ஒன்றா ஆச்சுன்னா கண்ணெல்லாம் தள்ளிடும் அவனுக்கு. ஆமா, அந்த ப்ளூ டிஷர்ட் போட்டுக்கிற சட்டை போட்டுக்கிறான்ல அந்த தம்பி, வர்றதுக்கு முன்னாடியே போ ஆஃப் வாங்கி வச்சுட்டு இருப்பான். நல்ல பையன், திறமையான பையன், இப்படிதான் இருக்கணும். ரொம்ப வந்துச்சு நீங்கள் தெருவுக்கிட்ட. சரி, அது வரைக்கும் அப்படியே போவோம். ஏன்னா வாழ்க்கைன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் சார். ஒரு மனிதனுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது. கரெக்டுங்களா? என்ன பண்பாட்டோடும் பாகுபாடோடும் இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு திருவிழாவை எடுத்து நடத்துறது ரொம்ப கேள்விக்குரிய விஷயம்தான். அதனால அதை எடுத்து நடத்தக்கூடிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையுமே மகிழ்ச்சியா இருக்கணும் தான் சார். எல்லா சூழ்நிலையுமே சந்தோஷமா எடுத்துக்கணும். ஏன்னா சிரிப்பு முக்கியம் அப்படின்னு வாலி சொன்னார். 2 வகை சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, ஆனந்த சிரிப்புன்னு. நான் இங்கிருந்து பாக்குறேன், எல்லாருடைய முகத்துலயும் உட்கார்ந்துக்கிற முகத்துல சிரிப்பு தெரியுது. ஏன்னா நீங்க சிரிக்கணும். சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலன்னா அதுக்கு பேர் முகர கட்டை. ஏன்னா நம்ம தெரிஞ்ச வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா நம்மள சிரிச்சு வரவேற்கணும். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிடுறீங்களா, இப்படி சொன்னா அந்த வீட்டுல உட்காரலாம், சாப்பிடலாம். இந்த வார்த்தையை மாத்தாம சிரிக்காம சொல்றேன், கவனிங்களேன். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, அம்மா சாப்பிட போறீங்களா, நல்ல மனுஷன் சாப்பிடணும் அது வீட்டுல. ஆனா கறி சோறு போட்டா நான் சாப்பிடுவேன். ஏன்னா நல்லா சாப்பிடுவேன், நீ சாப்பிடுவல, நீ சாப்பிடுவல, நல்லா சாப்பிடுவீங்க எல்லாம் தெரியும். ஆனா இன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போராட்டம் தான் சார். அந்த காலம் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, அந்த காலத்தினுடைய மக்களுடைய பேச்சு நல்லா இருந்துச்சு. ஒரு வீட்டு உள்ள வந்தா வெளியில இருந்து வர்றவங்களுக்கு வீட்டு உள்ள நுழையும் போது வெளியில இருந்து வரவ, அப்பா இவ்வளவு வெயிலா இருக்குதே, ஒரு சொம்புல தண்ணி கொடுங்கன்னு தண்ணி வாங்கி குடிச்சது அந்த காலம். இன்னைக்கு இந்த காலத்துல வீட்டு உள்ள நுழையும் போது சின்ன பின்னுக்குதா பெரிய பின்னுக்குதா பட்ட பின்னுக்குதான்னு கேக்குறான். என்னது, எல்லாம் செல்போன் சார்ஜ், வரும்போதே சார்ஜ் ஏற்றின்னு தான் வர்றான் வீட்டு உள்ள. அந்த மாதிரி தான் சில பேர் சார்ஜ் ஏற்றிருப்பான், திருவிழாக்கு எதிரில் உட்காந்துருப்பாங்க, அவங்க கண்ணு பார்த்தே கண்டுபிடிக்கலாம். அப்படி 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 சிப்டி சிப்டி அப்படி எடுப்பாங்க, சிவப்பு கலர்ல இருக்கும் அந்த கண்ணு. அப்படி பார்க்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். சில பேர் அப்படிதான் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு தமிழ்ல, அழகான எழுத்துன்னா தமிழுக்கே சிறப்பு வந்து ழகரம் தான். ழா ழி ழு, இந்த ழா தான் ரகரம் தான் வந்து தமிழுக்கு சிறப்பு. அதனால ழா ழி ழு இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்மால் ஒருத்தர் ஃபுல்லா சாப்பிட்டு வந்தார்னா அவர்கிட்ட சொல்லணும், அண்ணே தமிழுக்கு அழகு ழா ழி ழு, என்ன சொல்லுங்க. அவர்கிட்ட என்ன சொல்லுவாரு, ஏன்னா அவர் பேசுற மொழி வந்து யாருக்குமே புரியாது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஆனா நல்ல மக்கள் சொன்ன இல்லையா, இன்னைக்கு ஒரு கோயில் திருவிழாவை இவ்விதமாக எடுத்து நடத்தக்கூடிய இந்த பாசத்துக்குரிய மக்களுக்கு அப்படியே வந்து உட்கார்ந்து இத்தனை பேரை மேடை ஏற்றி அழகு பார்க்கிறாங்கன்னா, அதான் சார் தமிழுக்கு உள்ள மிகப்பெரிய பெருமைன்னு சொன்னா, நாங்கள் மெத்த படித்தவர்களோ திரைப்பட நடிகர்களோ அல்லது பெரிய பிரபலங்களோ கிடையாது. உலகத்துல எந்த மொழிக்கும் இல்லாத ஒரே ஒரு சிறப்பு நம் தாய்மொழி தமிழுக்கு இருக்கிறது. ஏன்னா தமிழ் மொழி மட்டும்தான் கலைஞர்களை மேடை ஏற்றி கீழே உட்கார்ந்து அழகு பார்க்க வைக்கிற அந்த தாய் தமிழுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை நான் சொல்றேன். 2023 அமெரிக்கா போயிருந்தேங்க. இந்த அரக்கோணத்துல பிறந்த நானு அமெரிக்காவுக்கு போய் பேசிட்டு வந்தேன். உங்க ஊருக்குள்ள நான் தான் அமெரிக்காவில் போய் 48 நாள் தங்கி அமெரிக்காவில் 13 மாகாணத்துல நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தேன். 13 மாகாணத்துல நிகழ்ச்சி பண்ணும்போது அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் என்கிட்ட கேட்டாங்க, சார் இவ்வளவு வேகமா பேசுறீங்களே, இவ்வளவு ஸ்பீடா பேசுறீங்களே, நீங்க எத்தனை வயசுல இருந்து பேச்சாளர்னு. இங்க இருக்கிற பேச்சாளர் அந்த ரகசியத்தை நான் சொல்றேன், நம்ம நெமிலி மக்களுக்கும் சொல்றேன். நான் 2023 அமெரிக்கா போனப்போ எத்தனை வயசுல இருந்து பேச்சாளர்னு கேட்டாங்க. அங்க சொன்ன பதில நம்ம ஆற்றல் தெருவில் சொல்றேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து பேச்சாளர். அப்பதுல இருந்து மேடை ஏறி நான் பேசுறேன். 4ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து. அப்போ நம்ம மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்துச்சு. இப்ப நம்ம ராணிப்பேட்டை மாவட்டமா பிரிச்சுட்டேன். பொதுவா நாம தான் போய் எல்லாரும் பிரிச்சு வச்சுட்டு வருவோம். இப்ப நம்ம மாவட்டத்தை பிரிச்சுட்டாங்க, அது வேற விஷயம், அது நமக்கு இருக்கிற சிறப்பு. ஆனா இப்ப வேலூர் மாவட்டமா இருந்துச்சு. நான் அரசு பள்ளியில தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். 4ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் தான் படித்தேன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கல. அப்போ நம்ம வேலூர் மாவட்ட அளவுல பேச்சு போட்டி நடந்துச்சு பருத்திப்புத்தூர்ல. உங்களுக்கு தெரியும் பருத்திப்புத்தூர் இருக்குது பக்கத்துல. அந்த பருத்திப்புத்தூர்ல ஒரு ஸ்கூல்ல வேலூர் மாவட்ட அளவுல 40 ஸ்கூல் கலந்துகிட்ட மாவட்ட அளவு பேச்சு போட்டி. அந்த மாவட்ட அளவு பேச்சு போட்டியில தமிழ் மீடியம் படிச்ச இந்த தினேஷ் முத மேடை ஏறி நான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப பேச ஆரம்பிச்சும் போது கலெக்டர் உட்காந்து இருந்தாங்க, தாசில்தார் உட்காந்துருக்காங்க, ஹெட்மாஸ்டர் உட்காந்துருக்காங்க, 40 ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பேரண்ட் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்.
தமிழ் மீடியம் படிச்ச நானே. ஆனா மேடையில முத ஏறி பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுறேன். ஏன்னா இங்கிலீஷ் டீச்சர் எழுதி கொடுத்தாங்க, நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். மகாத்மா காந்தியை பத்தி, மகாத்மா காந்தி வாஸ் born in Porbandar, he is father of our nation, the great leader னு பேசிட்டே இருந்த பாருங்க. கடைசியா அந்த பேச்சை முடிக்கும் போது மகாத்மா காந்தி செத்துட்டாருன்னு இங்கிலீஷ்ல சொல்லணும். அந்த நேரம் அந்த வார்த்தையை மறந்துட்டேன். சரியா இங்கிலீஷ் டீச்சர் தானே எடுத்து கொடுப்பாங்கன்னு திரும்பி பார்த்தா அவன் கண்ணாடியை போட்டு கையில குச்சி வச்சுக்கிட்டு சொல்றான். நாங்க கூட்டத்துல மிரண்ட உடனே பயம் வந்துருச்சு, பயத்துல அழ வந்துருச்சு. மகாத்மா காந்தி செத்துட்டாருன்னு சொல்லணும், அந்த வார்த்தை ஞாபகம் வரல. டீச்சர் மிரட்டுறாங்க, மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தின்னு அழுதுகிட்டே ஓடிட்டேன். காந்தி செத்துட்டாருன்னு சொல்லல. கலெக்டர் மேடை ஏறி வந்தாரு. எல்லா மாணவர்களும் காந்தி வாழ்ந்தார் இறந்தார்னு வெறும் வார்த்தையில் தான் சொன்னாங்க. அவர் இறந்த துக்கம் தாங்காம அந்த தினேஷ் மட்டும் தான், அதுதான் அவனுக்கு தான் நான் முதல் பரிசு சைக்கிள்னு சைக்கிள் கொடுத்தான். நான்லாம் அப்பவே அந்த மாதிரி சைக்கிள் வாங்கின ஆளு. அப்போ வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைய அப்படி மகிழ்ச்சியா பயன்படுத்தணுன்றதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்போ மகிழ்ச்சின்னா அது எங்க இருக்குன்னா எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சி இருக்குது. யாருக்கிட்ட தான் மகிழ்ச்சி இல்லை. என்னைக்கோ அந்த சிவகாஜி கணேசன் பாட்டுங்க இன்னைக்கே கேட்டா நம்ம மனசுல நிக்குதுன்னா அதான் மகிழ்ச்சி. அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு அடி ராச்சாயி அடி என்ன நீ ரக்கமா நன்றி 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 தேங்க்யூ. நான் கும்பம் வந்துட்டுமா இல்லை அந்த சவுண்ட் எப்படி ஆரம்பிக்கும்? சவுண்டு ஓடாது இல்லை, பேச முடியாது சவுண்டு. கும்பம் வந்துட்டு பக்கத்தில் வந்து
செக் ஹல். இசைக்குழுக்கு ஒரு கைத்தறல் கொடுத்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்படும். இதுக்கு மேலே நான் சாப்பாடு பாட மாட்டேன், அதனால் பயப்படாதீங்க. என்னடா ஒரே பக்தி கச்சேரி நத்திங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதனால் முன்னாடி வந்து உட்காரு, நல்லா தாராளமாக உட்காருங்க. நீங்கள் உட்காந்தாதான். ஆனால் ஆளுலாம் காணும். எங்கே கும்பம் வாங்கும் போது மட்டும் ஒரு 50 பேர் இருந்தாங்க, கும்பத்துக்கு அப்புறம் ஆளையே காணும். அம்போன்னு விட்டு உட்காந்துருந்தா எப்படியாது? சரி, ரைட். அப்போ நான் இன்னொரு 2 நிமிஷத்தில் உடனே பேச்சாளரை கிளம்பிருக்கிறேன். நான் அவங்களை அறிமுகப்படுத்துகிறேன். இன்னைக்கு ரொம்ப அருமையான தலைப்பு. நம்ம நெமிலி ஆற்றோர் தெருவில் செங்குந்த மரபினர் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் நடத்தக்கூடிய இந்த அருமையான திருவிழாவில் இந்த இன்னிசை பட்டிமன்றத்திற்கு நம்ம ஒரு 10 தலைப்பு சொன்னேன். ஆனால் இந்த தலைப்பு வச்சா நல்லா இருக்கும், நல்லா மக்கள் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற தலைப்பு தான் மகிழ்ச்சியும் மன நிறைவுமான வாழ்க்கை என்பது அந்த கால வாழ்க்கையா இந்த கால வாழ்க்கையா? இதான் தலைப்பு. தலைப்பு சொன்னா கை தட்டுவாங்க எல்லா ஊர்லயும். எங்க நம்ம ஊரை தட்டுவீங்களா? கொஞ்சம் கை தட்டி வைங்க பார்ப்போம். ரைட். அப்போ அந்த கால வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி அந்த அணி தலைமையேற்று பேச வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பன், அவர் மாதிரி ஒரு திறமையான ஒரு பேச்சாளரை நீங்க பார்க்க முடியாது. கடலூர் மாவட்டத்தில் பிறந்து இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சியில எல்லா விழாக்கால பட்டிமன்றங்கள்லையும் நீங்க டிவியில அவரை பார்க்கலாம். எங்க திண்டுக்கல் ஐ லியோனி அண்ணன் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அருமையான பட்டிமன்றத்துல தொடர்ந்து விழாக்கால பட்டிமன்றங்களை கலைஞர் தொலைக்காட்சியில பேசி வரக்கூடியவர். அதாவது ஒரு மனிதன் சுறுசுறுப்பை போய் எறும்பின் இடத்துல கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா அந்த எறும்பே ஒருத்தர்கிட்ட சுறுசுறுப்பு கத்துக்கிறான்னா அப்படி சுறுசுறுப்பான ஆள் யாருன்னா என் நண்பன் கடலூர் தணிகை வேலன் அவர்கள் வருகிறார். அவருக்கு இணையாகவும் துணையாகவும் எங்க சில நேரங்களில் எங்களுக்கு வினையாகவும் வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு அன்பு பேச்சாளர். சாதாரண ஆள் இல்லைங்க, அவங்க பாடும்போதே தெரிஞ்சிருக்கோம். அவங்க ஒரு இசை ஆசிரியர், முறைப்படி இசையை பயின்று எல்லா மேடைகள்லையும் தொடர்ந்து பேசி பாடி வரக்கூடியவங்க. குறிப்பா மெகா தொலைக்காட்சியில கடலூர் மாவட்டத்தை சார்ந்த இவங்க மெகா தொலைக்காட்சியில கிராமிய நிகழ்ச்சி நடத்தக்கூடிய கிராமத்து விருந்து அப்படின்ற அந்த தொலைக்காட்சியில தொடர்ந்து நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வரக்கூடியவங்க. டெல்லி, அகமதாபாத், மும்பை தமிழ்ச்சங்கங்கள்ல ஒவ்வொரு வருஷம் பொங்கல் திருவிழாவுக்கும் சித்திரை திருவிழாவுக்கும் அங்க ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழு போய் நாட்டுப்புற கலையை நடத்துதுன்னு சொன்னா அந்த குழுவுல முக்கியமான ஒரு ஆளா இருக்கக்கூடிய இசை ஆசிரியை குறிஞ்சிப்பாடி கவிதா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குட்டி அவங்க ருக்கு இதுல நாங்க வந்து பக்குன்னு உக்காந்துக்கணும். எப்பயா டேய் இந்த பக்கம் சாதாரண ஆளுங்க. என்னுடைய அன்பு நண்பர், நான் எப்படி விஜய் தொலைக்காட்சியில கலக்க போவதில்லை சீசன் 6ல அறிமுகமானனோ, என்னோடு கூட சக போட்டியாளராக கலக்க போவதில்லை சீசன் 6ல வந்தவர். அதை தொடர்ந்து சீசன் 7ல தொடர்ந்து கலக்க போவதில்லை பணியாற்றி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை அப்படி பதித்திருக்கக்கூடிய, இன்னைக்கு செல்லும் இடமெல்லாம் இவர் வந்தா அப்படி இருக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வைப் பேச்சாளர்னு சொன்னா என் அன்பு சகோதரர், நல்ல கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட நடிகர், அப்படி பல பன்முகங்களை வைத்துக் கொண்டு தன்னடக்கத்தோடு எப்பொழுதும் போன் பண்ணா உடனே எடுத்து பேசக்கூடிய என் அன்பு நண்பர் ஈரோடு பிரபு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதுக்கு எதுக்கு நீங்க திருப்பி திருப்பி காட்டுறீங்க? கிழங்கு விளைஞ்சதா இல்லைன்னு பாக்கணுமா? சரி, அவருக்கு இணையாக துணையாக வருகை தந்தக்கூடிய என் அன்பு சகோதரி, அரியலூர் மாவட்டம் அரியலூர்ல இருந்து அவங்களை கூப்பிட்டுருக்கிறோம். ஜோதினா நல்லா பார்த்துக்க, ஒரு ஆள் கூட நான் லோக்கல்ல இருந்து கூப்பிடல, எல்லாரையும் வெளியூர்ல தான் கூப்பிட்டுக்கிறேன். ஆனா என்னை வேணா நீ தான் முதல்ல சொன்னியா, கேள்விப்பட்டேன் நானு. ஆனா இருக்கட்டும், அவன் என்ன கீழே வச்சுட்டு 2 வருஷம் வேற என்ன மாத்தலாம்னு சொன்னாரா. அப்புறம் ஊர்ல இல்லை தம்பியை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஊர் தெருவு மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பையனே இந்த வருஷம் பார்ப்போம். நான் ஒரு ஆயக்கிட்ட பேசியிருந்தாங்க வரும்போது, நீ பார்த்துருப்பேன் தெருவில். நான் எப்பவுமே ஒரு ஊருக்கு போனா தெருவில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் கேட்டுப்பேன். அப்ப நாயா சொல்லிச்சு, இந்த வருஷம் நீ தானடா அப்படின்னாங்க. ஆமா ஐயா நான் தான். சரி சரி போய் பேசு அப்படின்னாங்க. அப்படி வாழ்த்துக்களோடு வந்துக்கிறேன். நான் எதுக்கு வந்துக்கிறேன்னா வந்துக்கிறேன், கூப்பிட்டாங்க, வேற ஒண்ணுல வந்திருக்கிறேன். ஆனா அப்படி அந்த இடத்துல அரியலூர் மாவட்டத்தில் வருகை தந்தக்கூடிய பேச்சாளர், எல்லா விழாக்கால பட்டிமன்றங்களையும் தொலைக்காட்சியில் அவங்க நீங்க பார்க்கலாம். நல்ல தமிழ் உச்சரிப்போடு ஒரு பெண் பேச்சாளர் மேடையில் இன்னைக்கு தொடர்ந்து வலம் வராங்கன்னா என் அன்பு சகோதரி அரியலூரை சேர்ந்த பவித்ரா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அவள ஆக்சிஜன் ஓவர் ஆச்சுன்னா ஆர்ட் வெற்றிடம் பார்த்துக்க, எப்போ வெளியே போதோ உனக்கு ரைட்டு. நல்ல இசை, அருமையான இசை கலைஞர்களுங்க. நான் சொன்ன உடனே இந்த மேடைக்கு உடனே வரணும் அப்படின்னு சொன்ன உடனே என் அன்பு சகோதரர் அரக்கோணத்திலிருந்து பல இசை நிகழ்ச்சிகளுக்கு கீபோர்டு வாசித்து ஆரம்ப காலத்தில் பாடகராகவும் இருந்து வலம் வரக்கூடிய அன்பு சகோதரர் அண்ணன் உதயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அரக்கோணத்தில் கீபோர்டு எதுக்குன்னா இப்ப அவர் பேரை சொல்லணும், நான் அதுக்கு தான் அந்த சவுண்டு போட்டு போட்டு காமிச்சுங்கிறாரு. அவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் இந்த 2 பேடு வச்சுக்கணும். நேற்று அறந்தாங்கி கூட்டு போய் அவனை படாத பாடுபடுத்தி பஸ்ஸில் 850 ரூபா டிக்கெட் பண்ணி அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. ஐயோ 850 ரூபாய் ஆடுறான். இல்லை இதுக்கே எப்படின்னா 4000 ரூபாய் கார் வச்சு கூட்டு போனான். நான் என்ன பண்ணுறது, குடிக்கிறதுக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணுறான். அது கணக்கு வர மாட்டேங்குது அவனுக்கு. ஆனால் சாதாரண பேடு வாசிப்பாளர் இல்லைங்க. எல்லாரும் மேடையில் பேடு வாசிச்சுமா நிகழ்ச்சி முடிச்சுமா வீட்டுக்கு போனோம்னு இருக்கும். ஆனால் இவன் மட்டும் தான் வந்த உடனே அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு லைவ்ல ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை இந்த ஊரில் இவன் கூப்பிட்டுக்கிறான், நான் அந்த நிகழ்ச்சி வந்துக்கிறேன், என்னையை போட்டு கொடுத்துட்டு அவன் கம்மன் உட்காந்துருப்பான். அப்படி பேடு வாசிக்கக்கூடிய ஒரு ஃப்ராடு பிளேயர் என் அன்பு தம்பி காஞ்சிபுரத்துல இருந்து ராஜீவ் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நல்ல பேர், ஆனால் ஏன்னா அவர் பேர்லாம் உனக்கு வச்சாங்களே தெரியல. தபேலா வாசிக்கிறவா சாதாரண ஆளுங்க. விஜய் டிவில அது இது எது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில தொடர்ந்து இசை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி. நான் தான் அவனை விஜய் டிவி கூட்டு போனேன். ஆனா விஜய் டிவிக்கு என்ன அவன் தான் கூட்டு போனான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும். அப்படி திறமைசாலி அவன். அது மட்டும் இல்லாம அப்படியே உட்காந்துருக்காருல்ல, இப்ப கும்பஞ்சோறு கொட்டணும்ல, அப்படியே ஊரே கொண்டாந்து கும்பஞ்சோறு கொட்டுச்சுல்ல, அந்த மொத்த சோறையும் அவனோட கொட்டினோட தம்பி ஈஸியா சாப்பிடுவான். கவலை
கவலைப்படாம சாப்பிட்டுருவான். அவனை மலேசியா கூட்டு போனேன் சார். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா கூட்டு போனேன். மலேசியாவுக்கு அவனை நான் தான் கூட்டு போனேன். இனிமே மலேசியால என்னை எவனுமே கூப்பிடாத காரணம் இவன் தான். அவ்வளோ திறமை வாய்ந்த என் அன்பு தம்பி விஜய் டிவி அது இதுல தொடர்ந்து வாசிக்கக்கூடிய டாம் யாம் புகழ் என் அன்பு தம்பி ரூபன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஏன் அவர் கூப்பிட்டோம்னா எப்பவுமே அவர் ஒரு தனி சிறப்பு. அவர் வந்து வாசிச்சார்னா அந்த டோல்னு சொல்லுவாங்க, அந்த டோலாக்கே ஒரு தனி இசை சார். அது வந்து நம்முடைய நம்ம வடநாட்டு சார்ந்த இசை தான். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா திரைப்பட பாடல்கள்லையும் ஆரம்ப காலத்துல நீங்க வரைக்கும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா மாமா பொண்ணு கூப்பிட்டதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு மாமா பொண்ணை மாத்தி நம்மால கூப்பிடுறான். ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில தோலை உண்டு போது மாசுட்ட நடையில ஜட்ட போல நான் முசன்னு பாயிறேன். உன்னால வந்து நான் செல்வரான நேரேன். குடுகுடுக்கு ஓடி வாடிக்கிறேன். எனக்கு வேண்டாம் கண்ணோடு கலந்து பார்த்த நீனும் பார்க்கலாம். சில்லாடி சில்லாடி நீனும் சாப்பிடலி உனக்கு காட்டடி நிற்கலி மைமா மைமா மாமே உனக்கு தாமா மைமா 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 மாமே நம்பி மாமா பூச்சி பூச்சி அப்ப இந்த காலத்து பாட்டை பாடினாலும் பிரச்சனை தானே. இவ்வளவு நேரம் நல்லா வாசிச்சாங்கல்ல, அந்த இசைக்குழுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாம்ல, நீங்க கைத்தறி கொடுக்கலாம் இல்லையா? அப்படிலாம் நான் இப்ப உடனே தலைப்பு அறிமுகப்படுத்திட்டேன். மகிழ்ச்சியும் மன நிறைவுமான வாழ்க்கை அந்த கால வாழ்க்கையா இந்த கால வாழ்க்கையான்னு 4 பேச்சாளர்கள் முத்தாக அருமையா வெளியூர்ல இருந்து கூப்பிட்டுருக்கிறோம். நான் ஒரே நிமிடத்துல பேச்சாளரை கிளம்பிருக்கிறேன். முதல்ல இது குடும்ப சம்பந்தமான ஒரு தலைப்பு, வாழ்க்கை சம்பந்தமான தலைப்புன்றதுனால கல்யாணமான ஆண்களை வந்திருக்கீங்க, கல்யாணமான பெண்களை வந்திருக்கீங்க. கல்யாணமான ஆண்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம நெமிலியில ஆற்றோட தெருவில் கல்யாணமான ஆண்களை பார்த்து கேட்கட்டுமா? 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும்னு எத்தனை ஆண்கள் சொல்லி கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். சரிங்கய்யா. அவர் ஏன் கை தூக்குறாருன்னா பின்னாடி ஒய்ஃப் உட்காந்துக்கிறாங்க. 2 குத்துனோடனே கை தூக்கிட்டாரு. ரைட், எனக்கு தெரியுது ஒய்ஃபுக்கு பயந்து தூக்குனீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்கள் ஒரு 4 பேர் கை தூக்குறீங்க, சந்தோஷம். ஆனா ஆண்கள் எப்படி கை தூக்குறதுக்கு நீங்க யோசிக்கலாம் சார். ஆனா உலகம் முழுக்க எங்க போனாலும் தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் எங்கள் பெண்களை வைத்துத்தான் இருக்கிறது. 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வரணும்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. பிரபு சார் மனசுல நினைப்பாங்கன்ற அந்த கூட்டத்துல ஒரு அக்கா தள்ள அடிச்சுக்கிறாங்க. நீங்க வாங்கிட்டு வந்த வர்றான் அப்படிக்கா. ஆனா 7 ஜென்மத்துக்கு இதே புருஷனா வரணும்னு பெண்கள் நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி இழிச்ச மயம் வர எந்த ஜென்மத்துல கிடைப்பான்டான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா தான் அவன் அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். கேட்ட உடனே செக் போட்டு கொடுத்தா இவர் தாண்டி எங்க ஹஸ்பண்ட், இல்லைன்னா அவர் சஸ்பெண்ட். பசங்க கூட காசு கொடுத்தாதான் அதோ போறா டேடின்வான், இல்ல தோ போறா கேடின்வான். குடும்ப நிலைமை அந்த மாதிரி. இன்னைக்கு வாழ்க்கையில அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அந்த காலத்துல
மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பொதுநலத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு எவன் எக்கேடு கெட்டு போனா நான் சுயநலத்தோடு இருப்பன்ற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை வந்துருச்சு சார். ஏன்னா நல்லது பண்ணா காலம் இல்லை சார். நான் எங்க ஊர்ல அரக்கோணத்துல என் மனைவியை பைக்கில் உட்கார வச்சு வண்டி ஓட்டுன்னு போறேன். எதிரில் ஒருத்தன் அவன் மனைவியை பைக்கில் உட்கார வச்சு வண்டி ஓட்டுன்னு வரான். ஆனா அவன் போன் பேசினே வர்றான். ஹலோ ஹலோ ஹலோன்னு வந்தான் பாருங்க. நாய் ஒண்ணு குறுக்க வந்து அடிச்சு கீழே விழுந்து அவனுக்கு ஒரே அடி ரத்தம், அந்த அம்மாவுக்கு ஒரே அடி ரத்தம். நான் ஓடி போய் அவனுக்கு தொடச்சு விட்டேன். என் மனைவி ஓடி போய் அவன் மனைவிக்கு தொடச்சு விட்டாங்க. ஏன்னா மாத்தி தொச்சா பிரச்சனை வந்துடும். அதுல தெளிவா இருந்தேன் நான். கோல்பேட்டில் நடக்குது சம்பவம் அரகோணத்துல. நான் ஓடி போய் அவனுக்கு தொடச்சு விட்டேன். என் மனைவி ஓடி போய் அவன் மனைவிக்கு தொடச்சு விட்டு அடிப்பட்டவனை உடனே ஜிஹெச்சுக்கு அனுப்பலான்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அவனை ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அவனையும் அவங்க ஒய்ஃபையும் ஆட்டோவில் ஏற்றி அனுப்புறேன். அவன் என்னைய பார்த்து நன்றி தானே சொல்லணும். என்ன தெரியுமா சொன்னா, சார் இதே மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணோம் சார். எப்படியே நானும் என் பொண்டாட்டி வண்டியில போய் நாய் குறுக்க வந்து கொண்டு அவர் எனக்கு துவச்சு விடுவாராம். என் மூக்கு உடையணும். உனக்கே உடைஞ்ச மாதிரி தான் இருக்கு ஏற்கனவே, இன்னும் கொஞ்சம் உடைஞ்சிரு போது. இப்போ நான் உடைஞ்சு மூக்கு உடைஞ்சா உனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆளை பத்தியா அந்த காலத்துல பேசுற பேச்சுக்கு இந்த காலத்துல பேசுற பேச்சுக்கு வித்தியாசம் இருக்கு சார். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா போன் வந்தா வீட்டு உள்ள எந்திரிச்சு ஓடுவோம். ஏன்னா லேண்ட்லைன் போனு. இன்னைக்கு போன் வந்தா மாடி மேல தூக்கிட்டு ஓடுறோம். ஏன் இல்ல டவர், செல்போன் டவர் கிடையாது. அன்னைக்கு ஒரு பையன் அப்படிதான் போன் எடுத்துன்னு அப்பா எடுத்துன்னு ஓடுறாரு. ஹலோ ஹலோ ஹலோன்னு ஓடுறாரு. பையன் சொன்னா, அப்பா 3வது மாடி இல்ல அதுக்கு மேல மொட்டை மாடிக்கு போனா கூட உனக்கு டவர் கிடைக்காது. ஏன்டா சொல்றேன், நீ எடுத்துன்னு போறது செல்போனே கிடையாது, டிவி ரிமோட் எடுத்துன்னு வாயான. நம்மளால ரிமோட் எடுத்துட்டு ஓடிக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் அதுவும் இந்த ரூபன்லாம் இன்னைக்கு போன்ல எப்படி பேசுறான், பயங்கரமா பேசுவான். கொஞ்ச நேரம் ஆள் இல்ல. நான் மேடை ஏறின உடனே இப்படி செல்போன் எடுத்தேன். இப்படி செல்போன்ல இப்படி பார்த்துட்டு நான் நேரத்தை ஆரம்பிக்கிறேன்னா நாங்க நேரத்தை பார்த்து பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது சார். எப்பேற்பட்ட கூட்டத்தை முன்னாடி பேசணும்னாலும் எப்பேற்பட்ட பேச்சாளருக்கும் உள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம சரியா பேசணுமே, இந்த கூட்டம் சரியா கவனிக்குமே, அந்த பயம் எனக்கு இருக்கும். ஏன் விஜய் டிவில கலக்க போவதாரில் பேசும்போது கூட அந்த பயம் வரும். எப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு சின்ன பயம் வருதோ அப்பெல்லாம் உடனே என் செல்போன் வால்பேப்பர்ல இருப்பேன். செல்போன் வால்பேப்பர்ல என் மனைவி போட்டோ பார்த்தா தைரியம் வரும். கைத்தட்ட மாட்டீங்களா நீங்க? என் மனைவி போட்டோவை பார்த்தா தான் தைரியம் வரும். ஏன் தெரியுமா? பாசம். வாழ்க்கையில கடங்கார தொல்லை பிரச்சனை, இதுக்கப்புறம் வாழவே முடியாது, தூக்குமான்னு சாவலாம் நினைக்கும் போது இந்த போட்டோவை பார்ப்பேன். இதை விடவடா பெரிய பிரச்சனை வந்துட்டு போகுது. இதையே சமாளிக்கிறோம், இந்த கூட்டத்தை சமாளிக்க மாட்டோமா? எங்க இங்க ஆற்றோட தெருவில் செல்போன் வச்சுக்கிற லேடிஸ் எல்லாம் யாரெல்லாம் அவங்க புருஷன் போட்டாவே செல்போன் வால்பேப்பர்ல டிபியா வச்சுக்கிறீங்க, கை தூங்க பார்க்கலாம். அந்த அக்கா சொல்லுது அவனை வீட்டுல வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, வால் பேப்பர்ல வைக்கிறாங்களா வால் பேப்பர்ல. ஆனா இப்படிதான் நான் ஊரா கிண்டல் பண்ணி என் முன்னாடியே பேசுறேன். இன்னைக்கு காலையில தான் ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். 11 மணிக்கு இன்னைக்கு காலையில 11 மணிக்கு சரி பேச்சாளர்லாம் வந்துட்டாங்களே அவங்களுக்கு ரூம் எடுத்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கார் எடுக்கலான்னு போய் கார் சாவியை தேடுற காணும். ஒருவேளை அவன் மணிப்பரிசில வச்சிருப்பா கார் சாவின்னு போயிட்டு ஆங்கர்ல மாட்டி வைக்கலையே, செல்ஃப்ல இல்லையே, சாவி அவன் மணிப்பரிசில் இருக்குன்னு என் பொண்டாட்டியுடைய மணிப்பரிசை போய் திறந்து பாக்குறேன். ஆனா சத்தியமா இன்னைக்குதான் சார் நான் என்ன நினைச்சு அவமானப்பட்டேன். ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி போட்டோவை செல்போன்ல வச்சுட்டு கிண்டல் பண்ணின்னு சுத்துறேன். ஆனா என் பொண்டாட்டி எப்பவுமே என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 அவன் மணிப்பரிசில் வச்சிருந்தாங்க சார். அதுதான் இந்திய தாம்பத்தியம், அதுதான் லவ். ஒரு இழவும் கிடையாது. ஏன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்காருன்னா குழுவில் லோன் வாங்குறதுக்கு. அவன் லோன் வாங்கிட்டு போடுறான் வீட்டுக்கு வாசல்ல. அவன் வந்து என்னைய கேட்கறான். நானே அவ பேரை ஆனந்தின்னு தைரியமா கூப்பிட்டது இல்லை. தெருவில் வந்த குழு சாரு ஆனந்தி சார் வட்டார் சார் வட்டார் சார் வட்டார் சார் வட்டார். கட்டின புருஷனுக்கு சேர் போட மாட்டேன், ஆனா குழு சாருக்கு சேர் போட்டு ராஜ மரியாதை தான் இன்னைக்கு எல்லாமே. நான் கடன் தரான்ல, அதனால நாங்க சம்பாதிச்சு கொடுக்குறோம், எங்களுக்கு மரியாதை தரவானா? அப்போ வந்த உடனே ஆண்கள் கைத்தருங்க பெண்கள் கைத்தருங்க நம்ம ஊர்ல கேட்டேன். நான் சொல்றது நியாயமா இருந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முறை கைத்தட்டு கொடுங்க. நியாயம்னு பட்டுச்சுன்னா கைத்தட்டுங்க. சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 4 பொம்பளைங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வரும்போதுன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த கைத்தட்டி இன்னும் அதிகமா பாக்குறீங்களா? இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 2 கிழவிங்க ஒன்னா உட்காந்தாங்கன்னா ஊருக்கு வெட்டு குத்தா போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தமிழ் தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம், மலையாளம் தெரியலாம், எல்லா மொழியும் தெரியலாம். ஆனா கிழவிகளுக்கு ஒரு தனி பாஷை இருக்குது. 2 கிழவி அப்படி தெருவில் முட்டு குத்துச்சுன்னா இது என்ன அர்த்தம்னா 3ஆவது இருக்கிற பையன் 4ஆவது இருக்கிற பொண்ணை கூட்டு ஓட்டான்னு அர்த்தம். இவ்வளவும் பேசிட்டு அந்த கிழவி ஒரு வார்த்தை சொல்லும். நமக்கு ஏன் ஊர் வம்பு? பேசுறதே ஊர் வம்பு தான். உனக்கு ஒரு டவுட், எனக்கு எப்படி கழுவி பாச தெரியும்? தினமும் நைட்ல கழுவி கூட தான் பட்டிமன்றம் பண்ணிக்கிறேன் நான். எல்லாம் பட்டி டீங்கிறீங்க, ஒட்டிங்க, வேற ஒண்ணும் இல்லை. மூஞ்சி கழுவுனா சரியா போச்சு தெரியும். நமக்கு தான் தெரியும் அவங்க ரகசியம் எல்லாம் என்னன்னு. அப்போ
இந்த மாதிரி வாழ்க்கை ஓடுது. இந்த பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பிற்பாடு சார் பிரபு சார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அந்த மாதிரி அந்த பொட்டை வைக்க மாட்டாங்க அந்த உச்சி நெத்தியில. ஆனா கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு இப்படி உச்சி நெத்தியில அப்படி வடுக்கு எடுத்து இந்த பக்கம் ஒரு பாட்டு இந்த பக்கம் ஒரு பாட்டு வச்சு இந்த உச்சி நெத்தியில குங்குமத்துல பொட்டு வைப்பான். தமிழன் தான் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்றான். ஏன் உச்சி நெத்தியில குங்குமத்துல அந்த பொட்டு வைக்கிறான்னா அந்த பொட்டுக்கு பேரு ரத்த திலகம். ஏன் அப்படி உச்சி நெத்தியில வடுகெடுத்து அப்படி வைக்கிறான்னா, இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு, இரண்டு குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு அந்த பெண் ரத்தம் சிந்தியாவது பாடுபடுவாள் என்கிற காரணத்தினாலதான் அந்த சிகப்பு கலர் பொட்டை உச்சி நெத்தியில பெண்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சா. நான் எங்க ஊர்ல ஏரி வேலைக்கு போன ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ட கேட்டேன், இதானாக்கா காரணம்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஈரும் வேணும் டிராபிக் எல்லாம் போட்டுக்கு தான் கோடு எடுத்து வருகிறேன். அப்புறம் ஏன் சிவப்பு கலர்ல பொட்டு வைக்கிறேன்னு கேட்கிறேன். பேணி இறங்கி நெத்திக்கு வந்து தம்பி சிக்னலை பார்த்து பின்னால போட்டோன்றான். இதாவது பொட்டு இன்னைக்கு இந்த காலத்துல பொம்பளைங்க வைக்கிறாங்களா பொட்டு? எல்லாம் ஒட்டு, ஸ்டிக்கர் பொட்டு, பாம்பு, பள்ளி, போறான், பட்டர்ஃப்ளை, டைனோசர் எல்லா டிசைன்லயும் பொட்டு வந்துச்சு சார். இந்த தெருவில் இருக்கிற பெண்களுக்கு ஊரா கேட்கிறேன், உங்ககிட்டயே நான் கேட்கிறேன், தயவு செய்து ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா அதை நசுக்கி குப்பையில போடுங்கம்மா. அதை விட்டுவிட்டு அதை செவுத்துல ஒட்டுறீங்க, கதுவுல ஒட்டுறீங்க, கண்ணாடியில ஒட்டுறீங்க, பீரோல ஒட்டுறீங்க, கக்கூசு பீங்கான்ல கூட ஒட்டிட்டு போறீங்க. போன வாரம் நான் சேலத்துல பட்டிமன்றம் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எஸ்சிடிசி பஸ்ல ஜன்னல்ல உட்காடுறேன். கண்ணாடி வச்சு ஜன்னல் சீட்ல உட்காரலாம் அப்படி போய் சாஞ்சி உட்காடுறேன். எனக்கு முன்னாடி எவ்வளவோ ஒரு புண்ணி விதி அந்த ஸ்டிக்கர் போட்டு அந்த கண்ணாடியில ஓட்டிட்டு போயிட்டான். இது எனக்கு தெரியலங்க. நான் தூக்க கழகத்துல போய் இப்படி சாஞ்ச பாருங்க, பொட்டு கரெக்டா இங்க ஒட்டிக்கிச்சு. காலையில 6 மணிக்கு இந்த பையன் தூக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து காலிங் பெல் அடிக்கிறேன். என் பொண்டாட்டி இந்த பையன் பார்த்தாலோ இல்லையோ பொட்டை பார்த்துட்டா. எத்தனை நாளா நடக்குது இதுன்னு கேட்டான். நான் கூட பட்டிமன்றம் பேசுறதான் கேட்கறான்னு 15 வருஷமா நடக்குது. ஒரு பொட்டால என் குடும்பம் பொட்டுன்னு போகுது, உங்க ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் வந்துச்சு. அதுல ரம்யா கிருஷ்ணன் ஒரு அம்மா வருவாங்க, பாத்துறீங்களா? நல்லா செப்தியா இருப்பாங்க அந்த அம்மா. அவங்க தானே அதுக்காக தானே பாத்தீங்க அந்த படம், எனக்கு தெரியும், செப்தியா இருப்பாங்க. அப்ப அதுல ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை வந்து தொடங்கிட்டு பேச்சாளரை கூப்பிடலாம். மக்களே, நீங்க கை தட்ட மாட்டீங்களா? எல்லாரும் கை தட்டணும். ஜாதி ஜாதி ஜாதியோட உங்க பெற்ற அம்மா ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லா நல்ல உலகளுக்கும் நன்றியை சொல்லி, இந்த உலகத்துல 2 சாயம் வெளுக்காம இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு ஊருக்கே சோறு கொடுக்கிற விவசாயம்,
இன்னொன்று நம் மானத்தை காப்பாற்றுகிற நெசவாளர்கள் போடுகிற அந்த நெசவு என்கிற அந்த சாயத்தை சரியாக பார்த்து கொண்டால் நாடு நல்லா இருக்கும். நூலை படித்து முன்னேறியவர்கள் இந்த வாழ்க்கையில் உண்டு. ஆனால் நூலை பிடித்து முன்னேறிய ஒரு சமூகம் என்று சொன்னால் அந்த அருமையான செங்குந்த மரபனுக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தல தெரிவித்துக் கொண்டு வாரியார் சாமி சொன்ன அந்த சிரிப்பு தகவலோடு நான் சொல்றேன். சிரிப்புன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கணும்னா, இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி, கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, காணாமல் சிரிப்பவன் கஞ்சன், கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சொந்தி, தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன், தனக்கு தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன், துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவன் தான் மனிதன்னு சொன்னார் வாரியார் சாமிகள். துன்பம் வரும்போது கூட நாம சிரிக்க பழகணுமா? ஆனா துன்பம் வரும்போது எப்படி சிரிக்க முடியும்? இப்ப இந்த மேடைக்கு ஒரு பாம்பு வந்து இந்த பவித்திர கழுத்துல போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு துன்பம். ஆனா துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா நம்மளால? வள்ளுவன் கூட சொல்லிக்கிறாரு, இடுக்கன் வருங்கால் நகுகன்னு சொல்லியிருக்கிறார். துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா? பாம்பு கழுத்துல கொட்டினோடனே அந்த பவித்திர லூசு மாதிரியே பாம்பு நல்லமா கட்சிக்குது சொல்லுமா? அப்படி சொன்னா முத்தி போச்சுன்னு அர்த்தம். அப்போ துன்பம் வரும்போது யாரும் சிரிக்க முடியாதுன்றத இந்த கருத்தை எதிர்த்து கேள்வி கேட்டவர் யாருன்னா அந்த கால கவிஞர் தான், கண்ணதாசன் தான் கேள்வி கேட்டார். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க சரிங்க, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, பாம்பு வந்து கடிகையில் பாடுபட துணிகையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது நீர்புறத்தில் இருப்பு, நீர்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கருத்தில் உள்ள கருப்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வந்து, நான் அழுகிறேன் 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 வந்து. அப்படி கேட்டாருன்னா அந்த காலம் எல்லாமே சரியா இருக்குது. சினிமா பாட்டாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், நடிப்பு திறமையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், மாமனார் மாமியார் மருமகள் என்கிற அந்த சம்பாத்தியம், அந்த பாசம், அந்த உறவு எல்லாம் இருக்கட்டும், பிள்ளைகள் பெற்றோர் இடத்திலும் பெற்றோர் பிள்ளை இடத்திலும் அப்படி சரியான முறையில வாழ்க்கை நடந்தாங்க. மனிதாபிமானம் இருந்தது அந்த காலம் தான் என்று பேச அந்த அணி தலைமையேற்று என் அன்பு நண்பன் கடலூர் தனிய வேலன் அவர்களை உங்கள் பலத்த கைத்தடலோடு மேடை கழிக்கிறேன். பேசுங்க சார். ஹலோ. சரி. பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எதிரணியை சார்ந்தவர்களே, தினேஷ் அவர்கள் இந்த ஊர்ல மேடை ஏறினப்போ நான் பார்த்த ஒரு விஷயம், இதே தினேஷ் அவர்கள் கடலூர்லயோ பாண்டிச்சேரியிலயோ இல்ல சிதம்பரத்துலயோ அந்த பகுதியெல்லாம் வந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஊர்ல எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருப்பாங்க. அவர் எப்ப மேடை ஏறுவாருன்னு அந்த ஒட்டுமொத்த ஊரே காத்துக்கிட்டு இருக்கும். எங்க ஊருக்கு தினேஷ் வராரா அப்படின்னு ஆர்ப்பரிச்சு கைத்தட்டும். ஜோதி அண்ணா சொன்னாரா, தினேஷா மறுபடியும் கூப்பிடுறீங்கட்டு, எத்தனை முறை வந்தாலும் தினேஷ் தான் எங்க ஊருக்கு வரணும் அப்படின்னு கடலூர் புதுச்சேரி எல்லாம் காத்துட்டு இருக்காங்கன்னா அவரை வளர்த்து விட்ட பூமி இந்த பூமி அப்படின்றதுனால உங்க ஊரை நான் தொட்டு வணங்குறதுல மிகப்பெரிய பெருமைப்படுறேன். அடித்தட்டு கிராமங்கள் முதல் அமெரிக்கா வரை ரசிகர்களை தன் நகைச்சுவையால் கட்டி வைத்திருக்கும் எங்கள் நடுவர் அவர்களை வணங்கி நேற்று தினத்துல அறந்தாங்கி தாண்டி சுப்பிரமணியபுரம் அப்படின்னு ஒரு ஊர்ல நிகழ்ச்சி, அதுக்கு முன்னாடி 29ஆம் தேதி காரைக்குடியில் நிகழ்ச்சி, 28ஆம் தேதி என்னுடைய நிகழ்ச்சி வந்து பட்டுக்கோட்டை மதுக்கூர் பக்கத்துல கண்டியங்காடு அப்படின்ற ஒரு ஊர்ல, 27ஆம் தேதி மன்னார்குடி பக்கத்துல உள்ளிக்கோட்டை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துல, 25ஆம் தேதி அதே மன்னார்குடி பக்கத்துல ஆலங்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல, தொடர்ந்து பல அந்த தென் மாவட்டங்களுக்கும் தஞ்சாவூர் அந்த சோழ மண்டலுக்கும் டெல்டா பகுதிக்கும் போனாலும் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி. அங்கெல்லாம் நான் பேச இருந்தேன்னா குறைஞ்சபட்சம் என் பட்டிமன்றத்துக்கு 1 லட்ச ரூபா கேட்பேன், 80,000 1 லட்ச ரூபா கேட்பேன். அப்போ பேமெண்ட் தான் முக்கியம், இவ்வளவு கொடுத்தாதான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா பேசுவேன். ஆனால் அப்படி எதையும் பேச முடியாத அளவிற்கு உரிமையோட நீ வரணும்னு சொன்ன உடனே நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா என் நெமிலியில் இருக்கிற ஆற்றோட தெரு மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன். அதுக்காக காசு கொடுக்காம விட்டுறாதீங்க, கட்டி வச்சு பாருங்க 4 பேர் அதை கொடுத்துருங்க. அப்படி காசு கொடுங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இதே தெருவில் ஒரு 4 சென்ட் நிலம் எது வைங்க, நான் போயிடுச்சுக்குவேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை அந்த பஜார்ல ஒரு 2 கடை காம்ப்ளெக்ஸ் இருந்தா எனக்கு அதை வாடகை கொடுங்க, நான் போயிடுச்சுக்கிறேன். வாங்க நண்பா வாங்க. நடுவர் அவர்களே, இது எப்படிப்பட்ட பூமி, அது எப்படிப்பட்ட சாமி? எப்படிப்பட்ட சாமி?
கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்டாம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்டாம கொடுக்கிற சாமி இது. கையில கட்டி இருக்கும் பெரிய இருக்கும், ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கொண்டாடுவோம். சாமி சாமி சாமிடா வெள்ள குதிரை ஏறி வரும் நம்ம கொள்ள சாமிடா, காமி காமி காமிடா நெஞ்ச பொழுது சத்தியத்தில் சூட ஏறி காமிடா. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. அந்த சாமியை இந்த பூமியை வணங்கிட்டு நடுவர்களே, நீங்க மேடையில இந்த சேர்ல உட்கார்ந்தீங்கல்ல, உங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பார்க்கல. நான் பின்னாடி பார்த்து இருந்தேன். அந்த கும்பம் கலைக்கும் போது அந்த சாப்பாடு வாங்குற அழகு இருக்கு, இந்த ஊர் பெண்கள் வாங்குற அழகு இருக்கு பாருங்க. எவ்வளவு நுட்பமா வாங்குறாங்க தெரியுமா? எப்படி? ஒரு அக்கா முதல்ல வாங்கி சைட்ல அவங்க மாமியார்ட்ட கொடுத்துச்சு. அவங்க மாமியார் ஒரு குண்டால கொட்டிட்டு உடனே மறுபடியும் ரிப்பீட் போடுச்சு. மறுபடியும் அவங்க மாமியார்ட்ட வாங்கி கொடுத்துட்டு இந்த அக்கா போய் குண்டால வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. அடுத்த ரவுண்டு அவங்க மாமியார் வாங்கிடுச்சு. இதாவது பரவாயில்ல, ஒரு அண்ணன் வந்து பின்னாடி கை கட்டிக்கிட்டே நின்று இருந்தார். சரி, அவங்க மனைவி வாங்கி கொடுத்தாங்க. வாங்கின சாப்பாட்டுல இருந்து ஒரு 2 பருக்கு கீழே விழுந்திருக்கும்ல, அந்த அக்கா ஒரு தலையில கொட்டுருச்சு பாருங்க. ஒரு சாப்பாடு கூட பிடிக்க தெரியல, உங்க அம்மா என்ன வளர்த்துச்சின்னு பாத்தியா? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. ஏன் என் காலங்களில் வந்து அப்படி கொடுத்தவொடனே வாங்கிக்கிற பழக்கம்னா, எலெக்ஷன்ல தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு 10 ரூபா காசு கொடுப்பாங்க, அதை வாங்கின பழக்கம் தான் எங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அப்படி ஒரு பணக்கார வேட்பாளர் தான் எங்க எல்லாம் நிக்க முடியும். நீ பேசி பேசி நடுவரில் எல்லா மேடைக்கும் நான் மகிழ்ச்சியா வருவேன். ஆமா, ஆனா இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் மன வருத்தத்தோட இருக்கிறேன். ஏன் மன வருத்தம்? ரூம் 1/2 மணி நேரம் நிக்க வச்சாங்க, அதனாலயா? இல்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல காலையில 4 மணிக்கு ஏறணும் பாருங்க. 4 மணிக்கு என் பக்கத்துல ஒருத்த வந்து உட்கார்ந்தான். 4 மணிக்கு காலங்கத்தால 4 மணிக்கு காலையிலேயே. இந்த காலத்துல மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்கிறாங்கல்ல, காலையில 4 மணிக்கு பஸ்ல என் பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்தான். வாசம்னா வாசம், அப்படி ஒரு வாசம். ஏன் சென்ட் போட்டிருந்தானா? அது வேற வாசம், உங்களுக்கு தெரியாது, நீங்க நல்ல பிள்ளை. அப்ப குண்டு பாக்கல. ஆமா சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நெல்லி வரைக்கும் போகணும், தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நான் தூங்குறேன், நைட் எல்லாம் பட்டிமன்ற கண் முடிச்சு பேசிருக்கிறேன் பாருங்க. தூங்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு போனை போட்டு தூங்கணும். யாரு? அவன். சார், காலையில 4 மணிக்கு என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணாலே அசிங்கமா திட்டுவா. ஆமா, உங்க பொண்டாட்டிக்கு நான் எதுக்கு போன் பண்ணணும்னு போடவே மாட்டேன்னு, என் போன் செத்துடுச்சு, உன் போன்ல போடுன்னா கத்தனதும் பஸ்ல இருக்கவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. சார் கத்தாதீங்க, எல்லாரும் பாக்குறாங்க. சரி சொல்லுங்க, நான் உங்க ஒய்ஃபுக்கு போன் பண்றேன். பொண்டாட்டின் போடுறா போகும்னா, டேய் பொண்டாட்டின்லாம் போட முடியாதுடா, 10 நம்பரை சொல்றான்ற. அதே மாதிரி உன் போன்ல பொண்டாட்டின் போட்டா போவோம். என் போன்ல பொண்டாட்டின் போட்டா போகுது, என் புள்ள போன்ல அவங்க அம்மான்னு போடுறான் போகுது, உன் போன்ல இப்ப பொண்டாட்டின் போடுறா போகுதாலே நான் பாக்குறேன்னா, அட கொலகார பாவி, என் போன்ல பொண்டாட்டின் போட்டா என் பொண்டாட்டிக்கு தானடா போகுன்ற. ஒத்துக்கவே இல்லை அவன். ஏய், உனக்கு போறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்றா, டிவில எல்லாம் பேசுறேன்ற, என் பொண்டாட்டிக்கு ஒரு போன் போட்டு தர மாட்டேன்ற. நான் கடைசி வரைக்கும் அவன் நம்பரே சொல்லல. ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த நேரத்துல ஒரு அக்கா பஸ்ல ஏறிச்சு. பொதுவா ஆண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சரி, நாம பஸ்ல ஏறினோம்னா எங்க சீட் இருக்குதோ அங்க போய் டக்குன்னு உட்காந்துரும். முன்னாடி சீட் இருக்குது, அதே கடைசி சீட் இருக்குது, டக்குன்னு போய் உட்காந்துரும். ஆமா, ஆனா பெண்கள் பஸ்ல ஏறினாங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருந்து கடைசி சீட் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுவாங்க. எல்லா சீட்டையும் ஸ்கேன் பண்ணிட்டு இந்த டயலாக சொல்லாத பெண்கள் தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. அப்படியா? எல்லா சீட்லயும் ஒரே ஆம்பளையா உட்காந்துருந்தா நாங்க எங்க போய் தான் உட்கார்றது. அவனோட டைமுக்கு வந்தாலும் இருக்கிற சீட்டை பிடிச்சி உட்காந்தானோ, நீ கிடைச்ச சீட்ல உட்கார வேண்டியதானே. கண்டக்டர் கூடிச்சு, காலைல எல்லா சீட்லயும் ஆம்பளையா உட்காந்துக்கிறாங்க, நான் எங்க போய் தான் உட்காருது, அவனை மாத்தி இங்க உட்கார, இவனை மாத்தி அங்க உட்காரு. கண்டக்டர் பார்த்தாரு, அங்க ஒரு தம்பி இன்னொருத்தரும் ஏதோ பேசின்னு இருக்காங்க பாருமா. சரி, அவங்களுக்கு நேரா ஒரு 2 பேர் சீட் இருக்குது, நீ போய் உட்காருமான்னாரு. அது பாட்டு வந்து உட்கார வேண்டியதானே. அது என்னையும் பார்த்துச்சு, என் பக்கத்துல இருக்கவனையும் பார்த்துச்சு, 2 பேரையும் உத்து பார்த்துட்டு காலங்காத்தால 2 குடிகார நாய்க சண்டை போட்டு இருக்கானோ, அவனை பக்கத்துல போய் என்னைய உட்கார சொல்றேன்னு. காலங்காத்தால குடிகார நாய்வா? குடிச்சிட்டு வந்தவன் அவன், செவனேன்னு உட்காந்து வந்தவன் நான். சார், அந்த காலத்துல ஒருத்தன் குடிச்சிட்டு வருவான், வர்றவனும் தலையில துண்டு போட்டு வருவான். எங்க சித்தப்பா பார்த்தா திட்டு வர்றா, எங்க மாமன் பார்த்தா பயங்கரமா திட்டு வர்றா, அடிப்பாடுறா. குடிச்சிட்டு வந்தா பயம். அப்பெல்லாம் குடிச்சிட்டு வர்றவன் பயந்துட்டு சண்டால போட்டு
தோணுவான் சொந்தக்காரன் யாராவது பார்த்தா அசிங்கமாயிருமேன்னு. சரி. இன்னைக்கு 4 பேர் குடிச்சிட்டு வரான். ஒருத்தவன் தான் குடிக்காம வரான். அவன் 4 பேரை பார்த்த உடனே இவனுகிட்ட மாட்டினா நம்மள ஒரு வழி பண்றவனாலும் குடிக்காதவன் பூத்து சண்டால ஓடுறான். கடிக்காத நாயை கூட பார்க்கலாம், குடிக்காத வாயை இன்னைக்கு பார்க்க முடியல. ஒரு சம்பவம் தெரியுமா? எங்க ஆள் ஒருத்தங்கிறான், என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க மாமன் ஜானின்னு அவன் பேரு. சாதாரண ஆள் இல்லவன். எங்க தெருவில் எங்க செங்கல் சூளையில நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு பொட்டை நாய் ஓடிச்சு, பின்னாடியே 4 கடை நாய் ஓடிச்சு. சரி. எங்க மாமங்காரன் மாப்பிள்ளை இது எதுக்கு ஓடுதுன்னு கேட்டான். அது குடும்ப விருத்திக்கு ஓடுதுன்னு ஏன் கலகன்றேன்னு. அதுக்கு எங்க மாமன் சொல்றான், அடுத்த ஜென்மத்துல நீ வேணா பொட்டை நாயா பிறந்த நான் கடாவா பிறகுறான்னு கேக்குறாமா. என்னென்ன ஆங்கிள் என்ன பார்த்திருப்பான் பாரு. நடுவர் அவர்களே, எனக்கு